dinamala.com நேயர்களுக்கு வணக்கம். இது உலகம் 2 நிமிடம். பொதுவாக நம்ம வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணிகளுக்கு ஓட சொல்லிக் கொடுப்போம், உட்கார சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அமெரிக்காவில் இருக்க ரான் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய குதிரை மெட்ரோவுக்கு ஓவியம் வரைய சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த குதிரை முன்பு பந்தயத்தில் இருந்திருக்கு. இது பந்தயத்தில் இருந்ததால் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் இதுக்கு ஓவியம் வரைய சொல்லி கொடுத்து அந்த ஓவியங்களை விற்று அதில் வர காசில் தான் இந்த குதிரைக்கு சிகிச்சை பார்ப்பதா ரான் சொல்லியிருக்காரு. பொதுவாக அழகு போட்டியில் முதல்ல அழகை தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தாங்க அறிவை பார்ப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் நடந்த ஒரு அழகு போட்டியில் லாரா மெக்கலே அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க அமெரிக்காவில் இருக்கிற அணுசக்தி நிலையத்தில் பணிபுரிகிறாங்க. காரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிவியல் பக்கம் இளைஞர்களை ஈர்க்க போவதாக சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஜிகாபைட் மெமரியில் தாங்க இருக்குது. ஆனால் ஹெச்பி நிறுவனம் புதுசாக 160 டெராபைட் கொண்ட கணினியை வெளியிட்டிருக்காங்க. இதோட ரேட் என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சமீபத்தில் சுவிட்சர்லாண்டோட தலைநகரான ஜெனீவாவில் நடந்த ஒரு நகை ஏலமிடும் நிகழ்ச்சியில் த ஆர்கிமிடிஸ் பிங்க் அப்படின்ற இளஞ்சிவப்பு கல்லும் த அப்போலோ ப்ளூன்ற நீல நிற வைரக்கல்லும் நம்ம இந்திய மதிப்புக்கு சுமார் 365 கோடிக்கு ஏலம் விட்டுருக்காங்களாம். பேரா கூட இல்லாத 2 கம்பலுக்கு 365 கோடி. பொதுவாக காதலுக்காக நம்ம என்னங்க அப்படி பெருசாக விட்டு கொடுத்துருவோம். இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை. ஜப்பானிய மன்னர் தான் ஹகியோன்டோ, அவங்களோட மூத்த பேத்தி இளவரசி மாகோ. அவங்க காலேஜில் தான் கூட படித்த ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. நீ லவ் பண்ண பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னா உனக்கு ராஜ்யமே இல்லை அப்படின்ட்டு நம்ம மன்னர் சொல்ல, எனக்கு ராஜ்யம் வேணாம், நான் லவ் பண்ண பையன் தான் வேணும்ன்ட்டு ராஜ்யத்தையே விடுத்து அவங்க லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி இப்போ ரெடியாக இருக்காங்க. ஏற்கனவே அரச குடும்பம் சுருங்கிக்கிட்டே வருது. இந்த மாதிரி இவங்க லவ் பண்ணி வெளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இனிமேல் நம்ம ராஜ்யத்தை யார் ஆள்றது அப்படின்ட்டு நம்ம மன்னர் வருத்தமாக இருக்காராம். மேலும் பல தகவல்களுக்கு எங்கள் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், FBயை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.